வெளிநாடுகள் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள்ல முதலீடு செய்வதற்கு லோன் கொடுக்கிறது எஸ்பிஐ. உடனடியாக அங்க இருந்தே லோன் யாரு? மோடி வீட்டு காசா? அமித்ஷா வீட்டு காசா? RSS காரன் சம்பாதிச்சதா? இல்ல, இந்திய மக்கள் தங்களுடைய சிறு சிறு சேமிப்புகளை போட்டுதான் எஸ்பிஐ இயங்கிக் கொண்டே இருக்கிறது இல்லையா? அந்த பணத்தை அதானிக்கு அம்பானிக்காக உடனடியாக அங்க வச்ச லோன் உடனடியா. இங்க நமக்கு ஒரு பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு லோன் வேணும்னா லோன் நடக்கணும். நம்ம ஒரு விவசாயிக்கு லோன் வேணும்னா அப்படி நடக்கணும். லோன் கட்ட முடியாம விவசாயி செத்துட்டு இருக்கிறான், அது வேற. மோடி ஆட்சியுடைய லட்சணம் அது வேற. இப்ப என்ன அப்படின்னா, எஸ்பிஐ செய்திருக்கக்கூடிய இந்த செயல், எஸ்பிஐயும் மோடியும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மோசடியை செய்திருக்கிறார்களா என்கிற ஐயம் இன்றைக்கு மிக வலுவாக இருந்திருக்கிறது. இன்னொன்னு சொல்றேன் நான், இப்ப தேர்தலுக்கு முன்னாடியே இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக அதிகமாக பணம் சம்பாதித்த ஒரு 75% பணம் பெருமுதலாளிகள் இருந்து வாங்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிங்கிறது மோடியினுடைய கட்சியான